தற்போதைய முக்கிய செய்தி, முல்லை பெரியாறு அணையில் ஆண்டு பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்காத கேரள அரசுக்கு மேலும் வாய்மூடி இருக்கும் தமிழக அரசுக்கும் தனது கண்டனத்தை பதிவு செய்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள் என்ன? வினிதா, முல்லை பெரியாறு அணையில் ஆண்டு பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக தமிழகத்தினுடைய பொறியாளர்கள், குறிப்பாக பொதுப்பணித்துறையினுடைய அதிகாரிகளை அனுமதிக்காத கேரள அரசுக்கும் இதனை பார்த்து கூட வாய்மூடி மௌனமாக இருக்கும் தமிழக அரசுக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையில மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் இந்த 5 மாவட்டங்களுடைய விவசாய தேவைக்காக பல மாவட்ட மக்களுடைய குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய முல்லை பெரியாறு அணையில் தமிழக நீர் ஆதாரத்துறை அதிகாரிகள் மூலமாக ஆண்டுதோறும் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்வது வழக்கமாக இருந்து வருகிறது. இதனைத்தான் அதிமுக ஆட்சி காலத்தின் போது கூட முறையாக மேற்கொண்டோம் என்றும் அப்போது எந்தவித இடையூறும் இல்லாமல் இருந்தது என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இந்த அரசு, திமுக அரசு பொறுப்பேற்றதில் இருந்து இதுல பல்வேறு சுணக்கங்கள் ஏற்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையிலேயே இந்த ஆண்டு வழக்கம் போல முல்லை பெரியாறு அணையில மராமத்து பணிக்காக தமிழக நீர்வளத்துறை அதிகாரிகள் கட்டுமான பொருட்களை கொண்டு சென்ற போது எவ்வித அனுமதியும் பெறவில்லை என கேரள வனத்துறை அந்த லாரிகளை சோதனை சாவடியிலேயே நிறுத்தி வைத்து நேற்று வரை அனுமதிக்காத ஒரு நிலைதான் இருந்திருக்கிறது என்பதை அவர் தன்னுடைய அறிக்கையில சுட்டிக்காட்டியிருக்கிறார். கேரள நீர்வளத்துறையிடம் அனுமதி பெற்ற பின்னரே நாங்கள் கட்டுமான பொருட்களை கொண்டு செல்கிறோம் என்று தமிழக அரசினுடைய அதிகாரிகள் தெரிவிக்கக்கூடிய நிலையில தங்களுக்கு இது குறித்து தெரியாது என கேரள வனத்துறையும் அதே போன்று கேரள பொதுப்பணித்துறையும் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த கருத்து என்பது அதிர்ச்சி அளிக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த செய்தியை அறிந்த முல்லை பெரியாறு அணை நம்பியிருக்கக்கூடிய 5 மாவட்ட மக்களும் இன்றைக்கு கடும் கொந்தளிப்பில் இருக்கிறார்கள் என்றும் இதைத் தொடர்ந்துதான் 5 மாவட்ட விவசாயிகள் சங்க தலைவர் மற்றும் நிர்வாகிகள், விவசாயிகள் என அனைவரும் தமிழக கேரள எல்லையான தேனி மாவட்டம் லோயர் கேம்ப் பகுதியில நேற்று மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றதை தமிழக காவல்துறை தடுத்து நிறுத்தியதாகவும் செய்திகள் வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். முல்லை பெரியாறு அணையில் ஆண்டு பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக கட்டுமான பொருட்களை கொண்டு செல்வதற்கு தேவையான அனுமதி பெறாமல் வேடிக்கை பார்க்கக்கூடிய தமிழக அரசுக்கு தன்னுடைய கடுமையான கண்டனம் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, முல்லை பெரியாறு அணையில் ஆண்டு பராமரிப்பு பணிகளை உடனடியாக மேற்கொள்ள இந்த அரசு முயற்சி செய்ய வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலையும் தன்னுடைய அறிக்கையின் மூலமாக அவர் முன்வைத்திருக்கின்றார். வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.